எல்லாம் முன்னால் அடைக்க முடியல. அதனால் இந்த எங்களுக்கு குறுகிய காலத்தில் தான் இந்த டெய்லி நாங்கள் வந்து சேர்ந்தது மாவட்டத்தில் இருந்து. அது நிமித்தமாக சரி இருந்து வேகத்திலேயே போய் சேர்ந்த நம்ம உறுப்பினர் அப்படின்ற காரணத்தினாலையும் நாங்கள் கூட்டத்துக்கு ஏற்றிட்டு உடனடியாக இதனுடைய வருகையை கொடுத்ததுக்காக முதலாவதாக திரு விஜயகணபதி சார் டிராபிக் அவர்கள் ஆறுமுகம் நமது வட்டார கிளையினுடைய நிர்வாகிகளை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்கு முதலாக மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்று திரு குமார் அவர்களை வட்டார கிளையின் தலைவராக திரு மனோகர் அவர்களை வட்டார கிளையினுடைய செயல் வீரர் திரு குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கிளையினுடைய பொருளாதாரத்தை இந்த ஆண்டு உயர்த்தி காட்ட வருகை தந்துள்ள திரு ஜனார்தன் அவர்களை அமைப்பாளர் திரு ஞானம் எல்லாரும் அடுத்தபடியாக இதனுடைய துணைத் தலைவர் திரு குமார் இணை செயலாளர் திரு அஜய் அவர்களோட அவங்களும் தெரிஞ்சுக்கணும். நாமளும் அந்த ஐடி கார்டை எப்படி மிஸ்யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தணுன்ற விஷயத்தையும் நம்ம சார் நமக்கு வந்து விளக்குவாங்க. அது முடிஞ்ச அந்த விளக்கம் முடிஞ்ச உடனே நமக்கெல்லாம் டேலண்ட் டைரி அவங்க கையாக நமக்கு வழங்குவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு இருந்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது உங்களுடைய யோசனைகள் ஏதாவது கேட்கணும்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. இதை வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை எல்லாரும் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த எதுக்கு முன்னே பேச வராது, ஸ்டேஜெல்லாம் பழகல. இப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஒத்துமையோடு எல்லாருமே எப்போதுமே செயல்படுங்க. இந்த காவல்துறை நண்பர்கள் தான் உங்களுக்கு எப்போதுமே. நீங்கள் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வரீங்க, அங்கே கல்யாணம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி கூட வைப்பான், அதை முடிச்சுட்டு வரீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அங்கே தங்கிட்டு மனம் வேலை வருது நல்லது. நாட்டை திருத்த முடியுமோ இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டை திருத்தணும். நீங்கள் முதல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட கற்றுங்க, பழகுங்க. நீங்கள் கை காலுக்கெல்லாம் முடிஞ்சதுன்னா பிளேட் வச்சிடலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். தலைக்கு எந்த ஸ்காரும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. கூகுள்லேயும் நீங்கள் நியூரோ சர்ஜன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பார். அங்கேயும் சர்ஜரி பண்ணால் கோமா ஸ்டேஜ் தான் போவாங்க. நல்லபடியாக ஏற்றி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் தலைக்கவசம் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு 18 வயசு ஆனவங்க லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்ட போகுது. கிரவுண்டில் வண்டி கற்றுக் கொடுக்குறது வேறு, மெயின் ரோட்டுக்கு வராங்கன்னா அவங்க லைசன்ஸ் இல்லாமல் வரக்கூடாது. அந்த மாதிரி காலகட்டம். ரோடெல்லாம் சின்னது, டெய்லி ஒரு நாளைக்கு புதுசாக கார் கம்பெனியாக இருக்கிறான். அதே ரோடு தான். ஆனால் ஒரு நாளைக்கு 100 வண்டி புதுசாக வருது. லாரியிலேருந்து, கார்லேருந்து, 2 வீலர்லேருந்து, ஆட்டோலேருந்து புதுசாக வருது. ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆகுது. எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் எப்போனாலும் போலீஸ் சொன்னீங்கன்னா செய்வாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ரோட்டில் போகிற குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க மட்டும் தான் பார்க்குறோம். அது மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன தவறுகளை கூட பர்சனலாக சொல்லலாம். நல்ல விஷயத்தை பாராட்டலாம். வெரி குட். நான் அப்படி அந்த இடத்துலையே அது அந்த மனசு யாருக்கும் வர்றதில்லை. நல்ல விஷயம் செஞ்சாலும் கேட்டுக்காம போகிறாங்க. தப்பு பண்ணாலும் நமக்குன்னா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதை தப்பு பண்ணால் 4 பேர் சேர்ந்து கேட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தராக கேட்டதை அவங்களே பாருவாங்க. 4 பேர் சேர்ந்து கேட்கலாம். அந்த இடத்துல அடுத்த நடவடிக்கை என்ன, நம்ம மேலே 100க்கு ஃபோன் பண்ணலாம், டக்குன்னு போலீஸ் வருவாங்க. எப்படி நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட்றோமோ அது மாதிரி 10 நிமிஷத்தில் அவங்க அட்டன் பண்ணி ஆகணும். 100க்கு கால் பண்ணாங்க. அதான் நம்மளால் முடிஞ்ச சொசைட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள். அங்கேருந்து வரணும் செல்ஃப் டிசிப்ளின். ஸ்கூல் படிப்புலேருந்து வந்தால் தான் அது வரும். அப்பா அம்மாவுடைய வளர்ப்பில் தான் அந்த பிள்ளைங்க. பணக்கார வீட்டில் பசங்க கெட்டு போகுதுன்னா தனித்தனி ரூம் ஈஸியாக கெட்டு போயிடும். உள்ளே செல் பார்த்து. ஏழை வீட்டில் குடிசையில் இருப்பாங்க, ஒரே ரூமுக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க, அது கெட்டு போயிடும். இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்க தான் ரொம்ப சேஃபானது. அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து வளர்க்கணும். நல்லா படிக்க வைங்க. இந்த டிராஃபிக் ரூல்ஸை கற்றுக் கொடுங்க. நம்மளால் அடுத்தவங்க இறங்கி வரும். நம்ம வண்டி விடும்போது பக்கத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விட்டோம்னா யாரும் பண்ணுவோம். நம்ம கேட்டு வாசலில் விட்டு வண்டி விட்டால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நாள் பார்ப்போம், 10 நிமிஷம் பார்ப்போம். அதுக்கப்புறம் யார் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்போம்.
அது மாதிரி அடுத்தவங்க நம்மளும் சொல்லக்கூடாது. நம்மளே அது மாதிரி நம்ம செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் கட்டுப்பாடு, இல்லைன்னா கஷ்டம். சட்டம் அப்புறம் சட்டத்தை கையில் எடுப்பாங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு போய் பதில் சொல்லணும். தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு நம்ம. அதனால் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வரீங்களா, ஹெல்மெட் இருக்கணும், அது ப்ராப்பர் ஐடி கார்டு, ஒரு கோயில் எதுக்கு போனாலும் சரி, எல்லாருமே மனுஷன் தான். நீங்கள் போனாலும் சார் மாதிரி போட வந்துருக்கேன், கோயிலுக்கு போட்டு சாமி பார்க்கணும் டக்குன்னு கொஞ்சம் சொல்லி சொல்லுங்கள் சார். இப்போ வெளியூர்லேருந்து ஒரு நண்பரை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் கேப் எடுக்கிறதுக்காக வரவழைக்கணும். அவர் ட்ரெயின்லேயே பஸ்ஸில் வராங்க, ஒரு ஹெல்மெட்டோட வர முடியாது. இங்கிருந்து வந்து ஒரு வண்டியில் பயணிக்கணும். அந்த அவருக்கு அந்த நேரத்தில் ஹெல்மெட்டோ எல்லா ஐடி கார்டும் இல்லை. அவர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வராருன்னா அவருக்கான டிராஃபிக் போலீஸ் அவரை வந்து வளர்க்குறாங்க, செய்கிறாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து அவருக்கு என்ன பதில் சொல்கிறது, என்ன எப்படி நாங்கள் அதை சூழ்நிலை சொன்னீங்கன்னா எல்லாரும் எடுத்தோன்னே கேஸ் போட மாட்டோம். எங்களுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுங்க, நாங்கள் கேஸ் போடுற மிஷின் வந்து எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க நின்று ரோட்டில் கேஸ் போட்டால் நீங்கள் அடிக்க போவீங்க. அதனால் எங்கள் கையில் ஒரு மிஷினை கொடுத்துறோம், டெய்லி 50 கேஸ் போட்டு 100 கேஸ் போடும். அதுதான் உண்மை. எல்லாரும் போலீஸ் வருமானம் பார்க்குறாங்கன்னு கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அது ஆர்டிஓக்கு போயிடும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போயிடும். அப்போ அவங்க சீலிங் வைக்கிறாங்க, இவ்வளோ கேஸ் கொடுங்க எனக்கு, இவ்வளோ பேர் போகிறாங்க, செல்ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. செல்ஃபோன் பேசுறதுல யார் நமக்கு ரொம்ப முக்கியம்? மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைங்க. இவங்களை தவிர வேறு யாராவது ஜனாதிபதி யாராவது பேச போகிறாங்க. அது 2 நிமிஷம் நிறுத்திட்டு பேசினா என்ன? அதை காதில் வச்சுக்கிட்டே தான் போகிறாங்க. காதில் வச்சுட்டு நல்லா படித்தவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க, எல்லாம் புரிஞ்சவங்க தான் அந்த தப்பு பண்ணுறாங்க. ஒரு 2 நிமிஷம் நிறுத்தி பேசிட்டு அது ஒரு முடிவை சொல்லிவிட்டு நான் அப்புறம் பேசுகிறேன் ஃப்ரீயாக சொல்கிறதுல என்ன எடுப்பது? அந்த காதிலேயே வச்சுட்டு போகிறாங்க. எனக்கெல்லாம் நிற்க பழக்கமும் இல்லை. அதெல்லாம் சில விஷயங்களெல்லாம் நம்மகிட்ட தப்புனால மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். அந்த சொசைட்டியை நம்ம மாற்ற முடியாது. நம்ம மாறினா தானே மாறும். சின்ன பசங்கள்ட்ட வண்டி கொடுக்காது. திருட்டா? செய்வாங்க, நியாயமாக இருக்கும். எல்லாருமே பொதுதாம இருக்கிறவங்க இல்லாதவங்க கிடையாது. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஸ்டுடியோவில் என்ன காணா போச்சு? கேமரா காணா போகுது. அது சப்ஜெக்ட் உள்ளவங்க, எனக்கு கேமரா பற்றி தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை எடுக்கணும். உங்கள் கடைக்கு வர்றவங்க நீங்கள் அதை விலை காஸ்ட்லியான தான் வாங்க போகிறீங்க, வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? தம்பட்டை அடிக்க முடியல 4 பேர்கிட்ட அவன் போய் சொல்ல வாங்கி போடக்கூடாது, அப்படி எதாவது போடணும், உங்களை டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்வாங்க. அப்போ வெளியால் இல்லை, நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்து இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த டைமிங்கில் யார் கிராஸ் பண்ணாங்க, செல் டவர் வரைக்கும் எடுத்துருவாங்க, பிடிக்கலாம். அது முறையாக ப்ராப்பராக அதுக்கான அது இன்சூரன்ஸ், அந்த பில்லு, அதுக்கான கேமரா நம்பர் எல்லாம் இருக்கும். அதுக்கு முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சைபர் கிளைம் பண்ணலாம். கடையில் தப்புன்னா அது பிரேக்கிங் தான். கேமரா வச்சுருக்கா நீங்கள் ஸ்டேஷனில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே ஒரு பட்டாசு போட்டு கைது போவாங்க. நீங்கள் டிஎஸ்பி கிட்ட இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த எந்த ரிப்பீட்டடும் நடந்த இடத்துல அங்கே வந்து ஒரு பட்டாம்பூர் போட்டுருவாங்க. இப்போ ஏடிஎம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நைட்டு போலீஸ் 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து நின்று கைது போட்டு போவாங்க. அந்த 12 to 1, 1 to 2, 2 பேர் 3 பேர் கைது போடுவாங்க. அப்போ அந்த ஏரியாவில் தெப்பு குறையும். இன்னொன்று கேமரா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு ரைஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இதுதான் தெரியாது. அதுக்கான ப்ராப்பர் பேப்பர் யாருக்கிட்ட அந்த வரிசை எடுத்து வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் வாங்கிப்போம். நைட்டில் தானே இப்போ திருடுவாங்க. அப்போ தான் சார் நம்ம ஐடியா ஃபோட்டோ சொல்லி சார் நான் டிவி விசிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் சார், முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பதட்டப்பட்டு நீங்களே மாட்டிக்கிங்க. நாங்கள் நீங்களே பதட்டப்பட்டு அது பதட்டப்படுற தனியாக விசாரிக்கணும், இன்னும் பயப்படுவீங்க. உலகம்னால மாட்டிக்கிறது. நைட்டு போயிட்டு காலையில் வரதுக்கு நேரம் இருக்குது. கண்ணு மூச்சு நாங்கள் எப்படி கண்ணு மூக்கிறோமோ அதேமாதிரி நீங்களும் வந்து ப்ரோக்ராம்லலாம் கண்ணு மூச்சு எடுக்கிறீங்க. இப்போ நைட்டில் வந்து யார் இருப்பாங்க? மேக்ஸிமம் வந்து வரும்போது யார் இருப்பாங்க? ரோட்டில் வில்லேஜுங்களெல்லாம் யார் இருப்பாங்க? ஒன்று இருந்தால் போலீஸ்காரர் இருப்பான், அப்படிலாம் தெருவில் எவனும் திருடன் இருப்பான். ஆமாம், நடக்கிறது உண்மைதான். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஐடி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா பார்த்தா கூட ஓகே பரவாயில்ல. பார்த்து ஏன்னா எல்லாருமே வச்சுக்கிறான்.
இப்போ இந்த இப்போ மீட்டிங் போகிறோமே, இந்த எதுக்கு இந்த கட்சி மீட்டிங்லாம் போகிறோமே, அட்டன் பண்ணுறவங்களுக்கு கூட ஐடி கார்டு கொடுக்குறாங்க இப்போது. அதுமாதிரி இப்போ வந்து எல்லாமே டெவலப் ஆகி போயிடுது. அந்த ஐடி கார்டு கொடுத்தது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். நீங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது தயவு செஞ்சு போலீஸ் நிப்பாட்டினாங்கன்னா நின்றுடுங்க, நின்று பதில் சொல்லுங்கள். உங்களை யாரும் தலையெடுத்துட மாட்டாங்க, நின்று பதில் சொல்லுங்கள். அப்படி நிற்கலனாக்கா என்ன பண்ணுற, நீ தப்பு பண்ணிக்கிறேன்ற அர்த்தம். ஒன்று குஷ்டு வரணும், குஷ்டு வந்தாக்கா நம்ம போனால் கேஸ் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், பதத்தில் அவர் மடங்கு நக்க கட்டு வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போவேன். அவர் இன்னும் தொத்தின்னு வரா, நீ ஃபாஸ்ட்டாக போவா, நீ எதுவுமே எங்கே விடுவேன், இதெல்லாம் வண்டியில் விடணும், இல்லைன்னா செவுத்தில் விடணும். நீ டியூட்டிக்கு போயிருக்கிற வீட்டில் என்ன போய் நல்லபடி வீட்டுக்கு வருவார் அப்படின்னு நம்ம வீட்டில் குழந்தை குட்டிங்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம இதுமாதிரி ஒரு தவறு பண்ணிவிட்டு இதுமாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப சிரமம். அது முதல்ல மைண்டில் வச்சுங்க. போங்க, போலீஸ்காரன்னா எல்லா மனுஷன் தானே, உங்களை மாதிரி நாங்கள் அவ்வளோ தானே. அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கேஸ் போட்டாங்களா, ஐடி கார்டை பார்த்தா உனக்கு கேஸ் போட மாட்டான். இப்போ நம்மள மாதிரி போயிட்டு பார்த்து வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, வண்டிக்கு புக்கு ஆர்சி இருக்குதா, லைசன்ஸ் இருக்குதா, இது கேட்பாங்க. எல்லாம் கரெக்டாக வச்சுங்க. உங்களை யாரும் சும்மாவே கேஸ் பண்ணலாம், நீங்கள் சட்டை போடலாம். அதுக்கப்புறமா நான் எல்லோரும் இந்த வீடியோவிலலாம் பார்ப்பீங்க, சார் நான் எல்லாம் வச்சுருக்கிறேன், எனக்கு கேஸ் போட்டாங்க சார் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா எங்கள் ஆஃபீஸர் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஆமாம் அவர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவரை என்கொயரி பண்ணுவான். அவரை என்கொயரி பண்ணிட்டு போலீஸ் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு போலீஸ் மேலே எதுவும் ஒரு சார்ஜ் கொடுப்பான். புரியுதா? அதெல்லாம் வந்து நீ கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும். நீ தப்பு பண்ணிவிட்டு நான் எல்லாமே வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது சாத்தியமாவாது. அதனால் தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தை பாருங்கள், நம்ம அண்ணத்தண்ணிகளை பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம். நம்ம போய் ஒன்றும் சம்பாதிச்சு பெரிய பெரிய பில்டிங் கோட்டை கட்டப்படுறது இல்லை. 3 வேளை சாப்பாடு, வீடு நல்லா இருக்குதா, அது பசங்களை படிக்க வைக்கணுமா, அதே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. எனக்கு வந்து அண்ணன் வந்து 2005 நான் கல்யாணத்தை வந்து எங்கள் குடும்ப உறுப்பினர் பெரிய அவர் அண்ணன் 2005 எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எங்கள் குடும்பம் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அண்ணன் தான் வந்து எல்லாமே வீடியோ எடுக்கிறது எல்லாம் பண்ணுறது. ஆனால் பயங்கரமாக பண்ணுவார், இப்படி எடுப்பார் அப்படி எடுப்பார், எல்லாம் பண்ண ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால் ஆமாம், அதனால் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இதுமாரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சார், செஞ்சு நீ கலந்துங்கன்னாரு. அண்ணன் பெரியவர் தான், இருந்தாலும் நம்ம நாடி வரும்போது எங்களுக்கு இருக்கு டெலிவிஷன் டியூட்டி இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம், நாங்கள் 2 பேருமே. சரி, அதுக்காக நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். காவல்துறையினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மற்றும் நமது மூத்த கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேர்ந்தெடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கும்மிடிப்பூண்டி வட்டாரக்கிளையின் அழைப்பை ஏற்று ஃபோட்டோகிராஃபர்களுடைய நிலைப்பாட்டையும் செயல்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம காவல்துறை ஆய்வாளர் அணுகும் போது காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்கள் தலைமையேற்று இந்த விழா நடக்கிறதுக்காக அவங்க வந்ததுக்காக அவங்களே ஒரு முறை வெல்கம் பண்ணிக்கிறேன், வந்து வரவேற்கிறேன். நம்ம உறுப்பினரின் செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட எத்தனை பேர் வந்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களை வரவேற்கிறதுல மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து 2023-25 உண்டான செயல்பாட்டை ஆசிச்சிடுறேன். திருவள்ளூர் மாவட்ட ஃபோட்டோ மற்றும் மீடியா கலைஞர் நலச்சங்கம் திருவள்ளூர், பதிவு எண் 42/2008, கும்மிடிப்பூண்டி வட்டாரக்கிளை. 2023-2025 ஆண்டுக்கான குமார் கணேஷ் ஸ்டுடியோ மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பில் அங்கம் வகிக்க ஏற்றுக்கொண்டார். அத்துடன் 16/12/2025 அன்று நமது கிளைக்கு புதிய நிர்வாகிகள் 6 பேர். திரு டி மனோகர் தலைவர், திரு சி குமார் செயலாளர், திரு கே ஜனார்தன் பொருளாளர், திரு சி ஞானம் அமைப்பாளர், திரு எம் குமார் துணைத் தலைவர், திரு பி அஜய் அவர்கள் இணைச் செயலாளர் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். 14/1/2026 அன்று நமது மூத்த கலைஞரின் ஆலோசனையால் புதிய நிர்வாகிகளின் முயற்சியால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது.
இவ்விழாவில் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நமது பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்திருந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளித்தது. இது அடுத்த ஆண்டில் நமது குடும்பத்தாரனும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இத்துடன் 2023-25ஆம் ஆண்டுக்கான செயலறிக்கை நிறைவு. வணக்கத்துடன் கிளை செயலாளர். நன்றி, வணக்கம். 11/1/2024 கும்மிடிப்பூண்டி வட்டார கிளை முன்னாள் நிர்வாகம் ஒப்படைத்த இருப்பு தொகை 82,431 ரூபாய். 11/1/2024 மாவட்ட சங்க கட்டிடத்திற்கு கும்மிடிப்பூண்டி வட்டார கிளை சார்பாக நன்கொடையாக வழங்கப்பட்ட தொகை 21,000. 7/2/2024 செயற்குழு கூட்டம் பயணப்படி 600 ரூபா. 11/3/2024 செயற்குழு கூட்டம் பயணப்படி 600 ரூபா. 24/1/2024 ஆர் வினோத் பிஎம் ஸ்டுடியோ திருமண அன்பளிப்பு 600. நாகராஜ் சந்தா பாக்கி வரவு 2,500. 6/8/2024 அஜித் ஸ்டுடியோ சந்தா பாக்கி வரவு 3000. 6/8/2024 உலக புகைப்பட தின விழா நன்கொடை வரவு 15,500. 30/12/2024 24ஆம் ஆண்டு சந்தா மாவட்டத்திற்கு நமக்கு உலக புகைப்பட தின விழா செலவுகள் 18,500. 2025ஆம் ஆண்டு சந்தா 31,500. புது வரவு 2 பேர். இருந்தாலும் முடிந்ததை செய்வோம், முடிந்த வரைக்கும்.
சார்பா நம்மளோட நலனுக்காக சின்ன சின்ன ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் எல்லாரும் இந்த மாதிரி கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய திரு பி. பன்னீர்செல்வம் முதல்ல பாஸ்கர் பன்னீர்செல்வம் அவங்கெல்லாம் எந்த காலத்தில் துவக்கப்பட்ட இந்த குடும்ப விழாக்கப்பட்டது இன்னைக்கு மாநில லெவலில் இன்றைக்கும் பேசப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருக்காங்க. மூடிப்பட்டதெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டாங்கம்மா, திருவள்ளூர் மாவட்டத்திலேயே சிறப்பாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நல்லா ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி செயல்படுவாங்க. ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி நிச்சயமாக நல்லாவே வந்து சிறப்பிச்சு நல்லா பண்ணிட்டாங்க. அது வரக்கூடிய காலங்களில் நம்ம அனைவரும் குடும்பத்தோடு வரக்கூடிய குடும்ப விழாவாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி, மேற்படி என்ன நிகழ்ச்சி எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே சிறப்பிக்கப்படும். எல்லாம் ஏன்னா எங்கேயோ போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பேஸ் பண்ண வீட்டில் இருக்கிறோம், நம்ம சங்கத்துக்கு போகிறோம், நம்முடைய இது பற்றி நம்முடைய புகழை பற்றி யாருக்கும் தெரியல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தெரியல. அது தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். வரக்கூடிய அடுத்த நிகழ்வு எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வில் நம்ம குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களை அத்தனை பேர் நீங்கள் கொண்டு வந்து நம்ம வந்து அந்த விழாவை பங்கேற்க உங்களுடைய உத்தரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அந்த நிகழ்வில் வந்து போன முறை இருந்து இந்த நிர்வாகத்தில் வந்து அந்த நிர்வாகிகள் வந்து போகிறாங்க, இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கோம் அப்படியே வந்து நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிமுகப்படுத்த முன்னாடி இப்போ போன நிர்வாகத்திலிருந்து இப்போதைக்கு வந்து அவங்க வேலை நிறுத்தமாக வந்து நிர்வாகத்தை தொடர்ந்து கேட்டோம், இல்லை நாங்கள் கேட்டதுனால இந்த மாதிரி வந்து விடைபெறுகிறார்கள். அவர்களுடைய கரகோஷத்தை கொண்டு